இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஒரு மின்கம்பம் உடஞ்சி போயிட்டு அதுக்கு பின்னாடி நின்று ஒருத்தர் ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு. அதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக 20 டைம்ஸ் பண்ணேன்னாரு. 20 டைம்ஸ்னால் ஒரு காலுக்கு 30 செகண்டு, 6 நிமிஷமாவது மினிமம் பண்ணியிருப்பார். அந்த 6 நிமிஷம் பண்ணதுக்கு பதிலாக அவர் நேராக அந்த ஆஃபீஸ்க்கு போய் ஒரு அஃபீஷியல் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம். அந்த பிங்க் டிஷர்ட் போட்டிருக்காரு, அவர் பண்ணுறது தான் கரெக்டான வேலை. அவர் சேஃப்டிக்காக அவரோட வேலையை விட்டுட்டு ரொம்ப சின்சியராக அங்கே இருக்கிறவங்களை எல்லாம் வழி மாற்றி விட்டுட்ருக்காரு. அதுதான் பண்ண வேண்டிய வேலை. அது இல்லாமல் 20 தடவை ட்ரெஸ்அப் பண்ணி ஆஃபீஸ்க்கு போகணுங்கிற இதில் ஃபோன் பண்ணிட்டு இருந்து யூஸ் இல்லை. உயிரோடு இருந்தால் தானே ஆஃபீஸ்க்கு போக முடியும். அப்போ அதுக்கு நம்ம பப்ளிக்கானவங்க இருந்து தான் அதுக்கு இருக்கிற எல்லா சப்போர்ட்டும் பண்ணணும். பப்ளிக் எப்படி பண்ணுவாங்க? பப்ளிக்கே நேரில் போகணும், இல்லை ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ண முடியும்னா ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எதுக்கு ப்ரியாரிட்டி அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபோன் அட்டன் பண்ண முடியும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் மழை காலத்துலேயும் காற்றடிக்கும்போது கண்டிப்பாக நிறைய வரும். அதுக்கு இருக்கிற ஃபோனை ஆன்சர் பண்ணால் நம்ம சும்மாவாக இருப்போம்? ஃபோன் பேசணுன்னே கண்டபடி கட்ட வார்த்தையில் திட்ட ஆரம்பிச்சிடும். ஏஇயா ஜேஇயான்னு ரெக்கார்ட் பண்ணி போட தான் ஆரம்பிப்போம். அதுக்கு பதிலாக ஒரு கம்ப்ளைண்ட்டை அஃபீஷியலாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் இருந்தால் வாட்ஸ்அப்பில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், இல்லை ஆஃபீஸில் போய் டைம் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அந்த மெயின் சுவிட்சை இம்மீடியட்டாக ஆஃப் பண்ணி ஏற்பாடு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்ச சேஃப்டி ஒர்க்கை அங்கே பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். அதே மாதிரி கவர்மெண்ட் இந்த மாதிரி சூழ்நிலையை தவிர்க்கிறதுக்காக ஃப்யூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர் கிரவுண்ட் கேபிளிங் பண்ண ஆரம்பிங்க. அந்த உடஞ்ச இடத்துல முதல்ல எல்லா இடத்துலையும் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர் கிரவுண்ட் கேபிள் பண்ணால் அந்த போஸ்ட்டு வெளியில் வர்றது, காற்றுல உழுகிறது, இதெல்லாம் கண்டிப்பாக கம்மியாயிடும். அந்த போஸ்ட் இருந்த இடத்துல எல்லாம் ஒரு மரத்தை வைங்க. நாளைக்கு காக்கா குருவி வந்து எலக்ட்ரிக் போஸ்ட்லேருந்து ஷாக் அடித்து சாகிறத விட அந்த காக்கா குருவி மரத்தில் இருந்து சந்தோஷமாகவும் இருக்கும், நமக்கும் நிழல் கிடைக்கும், மழை கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல எல்லாம் மரம் வைங்க. இந்த மாதிரி நல்ல வேலைகளை பண்ண ஆரம்பிங்க. கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். குறை சொல்கிறத மட்டும் வைக்காதீங்க. 20 தடவை ஃபோன் பண்ணிட்டேன்னு சொல்லி ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. இதெல்லாமா நமக்கு தேவை? அதுக்கு அங்கங்கே என்ன பண்ண வேண்டிய வேலை இருக்கோ அதை மட்டும் பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் போடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க.